வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். உயரிய கம்பன் புகழ் விருது 2026 ஆண்டிற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் ஆண்டுதோறும் வழங்கி வரும் உயரிய கம்பன் புகழ் விருது 2026 ஆண்டிற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணன் மிஷன் மண்டபம் வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற கம்பன் விழா 2026 இறுதி நாள் நிகழ்வில் வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்துடன் இந்த விருது வழங்கப்பட்டது. இன வேற்றுமையால் பிளவடைந்திருந்த நாட்டை ஒன்றுபடுத்துவதற்காக உறுதியளித்த ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் சிறுபான்மை சமூகங்களையும் இணைத்துக் கொண்டு நாட்டில் முன்னெடுத்து வரும் செயற்பாடுகளை பாராட்டும் வகையில் இந்த கௌரவம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை தொழிலதிபர் NS வாசு மங்கள விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். நீதியரசர் பாவன சசி மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்தியாவின் பிரபல வைத்திய கலாநிதி முகமது ட்ரெலோ தொடக்க உரையாற்றினார். இதேவேளை பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 6 முக்கிய நபர்களும் விருது பெற்று கௌரவிக்கப்பட்டனர். இதில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜயசூரிய, தொழிலதிபர் சீன தனபாலா, சிரேஷ்ட பொறியியலாளர் சீன உருத்திரலிங்கம், முன்னாள் நிரந்தர செயலாளர் பிரதாப் ராமானுஜம், வைத்திய கலாநிதி காபியகோன் ஜின்ஹினா ஹரிபுதீன் மற்றும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் ஆன உமா மகேஸ்வரன் ஆகியோரும் அடங்குவர். தனிப்பட்ட காரணங்களால் நிகழ்வில் கலந்து கொள்ளாத கரு ஜயசூர்யாவிற்கான விருதை அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க மேடையில் பெற்றுக்கொண்டார். மேலும் இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் கூன அண்ணாமலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இலக்கியம், கலை மற்றும் கலாசார மதிப்புகளை முன்னிறுத்திய இந்த விழாவில் அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்த முக்கிய நிகழ்வாக இந்த கம்பன் விழா 2026 அமைந்தது குறிப்பிடத்தக்கது. வட்வரி முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய திருத்தங்கள் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சு வெளியிட்டுள்ளது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி எனப்படும் வட்வரி முறையில் மேற்கொண்டுள்ள புதிய திருத்தங்கள் தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தலை நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வரி மாற்றங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ளன. புதிய திருத்தங்களின்படி மின்னணு தளங்கள் ஊடாக வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு ஜூலை மாதம் முதல் வரி விதிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் இணைய வரி சேவைகளும் வரி விலைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் வரி பதவிக்கான வருமான எல்லை மட்டத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு வரி காலத்தில் 9 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்குவோர் வரிக்காக கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி சேவைகள் மீதான வரி வீதமானது தற்போது 18% இருந்து 20.5% அதிகரிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சேவைகளை முறையாக பதிவு செய்து வரியை செலுத்துவதற்கான புதிய விதிமுறைகள் இதன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஒரு கட்டமைப்பு மாற்றமாக இது பார்க்கப்படுகின்றது. அம்பாந்தோட்டையில் அமையுள்ள 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சீனா புதிய நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளது. அம்பாந்தோட்டையில் அமையவுள்ள 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சீனா புதிய நிபந்தனை ஒன்றை விதித்துள்ளது. உற்பத்தியாகும் எரிபொருளில் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்படும் பங்கினை அதிகரித்தால் மட்டுமே சினோபேக் நிறுவனம் இத்திட்டத்தை தொடரும் என சீனா அறிவித்துள்ளது. முதலில் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி உற்பத்தியில் 80% ஏற்றுமதி செய்யவும் 20% மாத்திரம் இலங்கையில் விற்பனை செய்யவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் 20% விற்பனை பங்கு இத்திட்டத்தை சமநிலைப்படுத்த போதுமானதல்ல எனவும் அதனை 30% உயர்த்த வேண்டும் எனவும் சீனா தற்போது வலியுறுத்தியுள்ளது. நாளாந்தம் 2 லட்சம்
லட்சம் பீப்பாய்கள் மசகு எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட இந்த தொழிற்சாலை இலங்கையில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய நேரடி வெளிநாட்டு முதலீடாகும். இதேவேளை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒத்துழைப்புடன் திருகோணமலையில் முன்னெடுக்கப்படும் எரிசக்தி திட்டங்களினால் அம்பாந்தோட்டை திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது. எரிபொருள் சேமிப்பு நிலையங்களின் தட்டுப்பாடு மற்றும் உலக சந்தையில் நிலவும் தளம்பல்களுக்கு மத்தியில் சீனாவினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த புதிய கோரிக்கை குறித்து அரசாங்கம் தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. ஆசிரியர் இடமாற்றங்கள் தாமதப்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழ் மொழி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்குரிய ஆசிரியர் இடமாற்றங்கள் வடமாகாணத்தில் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் அருள்வதனன் டினோசன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முதலாம் மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பொதுச் செயலாளர் என்ற வகையிலே எமது மாகாணத்தினுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் நியமனத்திலே கௌரவ வடக்கு மாகாண ஆளுநருடைய நேரடி பங்களிப்பு இருந்ததாக குறிப்பிட்டிருந்தோம். கௌரவ ஆளுநர் அவர்கள் புஷ்பரட்னம் அபிதரன் சட்டத்தரணியூடாக அனுப்பப்பட்ட கேள்வி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கல்வி பணிப்பாளர் நியமனத்திலே முன்னைய ஆளுநரின் சிபாரிசு அடிப்படையிலேயே அந்த நேர்முக தேர்வு குழுவுக்கு வடக்கு மாகாண செயலாளருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்ததாக. ஆகவே நாம் ஆளுநருடைய பரிந்துரை என்று குறிப்பிட்டிருந்தோம். இது தவறுதலான செய்தி என்றும் அந்த செய்திக்கு நாம் எமது தொழிற்சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் என்ற வகையிலே மன்னிப்பை கூறி அதற்குரிய தவறுக்கும் மேலும் மேலும் இவ்வாறான தவறுகள் எமது தொழிற்சங்கத்தில் நடைபெறாது என்ற கூறிய வகையில் அவர்களுக்குரிய கடிதத்தையும் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இன்று யாழ் வலயத்திலே சில ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வானது காலந்தாமதித்ததாக பல்வேறு ஆசிரியர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அதுவும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்குரிய இடமாற்றம் இன்னும் வடக்கு மாகாணத்தில் முழுமையாக இடம்பெறவில்லை. காரணம் கூறியிருக்கிறார்கள். அதாவது சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஆகவே அதற்கு அமையத்தான் நாங்கள் இந்த தேசிய இடமாற்றத்தை நிப்பாட்டிருக்கோம். அது உண்மையிலே ஒரு பொய்யான விடயம் என்று சொல்லலாம், அல்லது உண்மைக்கு புறம்பான விடயம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆசிரியர் சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திற்கும் தேசிய இடமாற்ற கொள்கைக்கு அமைய செய்யப்படுகின்ற இடமாற்ற சபையினூடாக செய்யப்பட்ட இடமாற்றத்துக்கும் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் ஒன்றிருக்கின்றது. ஆசிரியர் வள பற்றாக்குறை இன்னும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனால் இங்கிருந்து ஆசிரியர்களை அனுப்புவதற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கொண்ட குழுக்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எனவே புதிய ஆசிரியர்களை நியமிப்பது கல்வி அமைச்சின் செயற்பாடு. அந்த செயற்பாடை விரைவுபடுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கான கல்வியை தடங்கள் இல்லாமல் வழங்க முடியும். நீலகாமம் தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹேட்டனில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இரத்தினபுரி மாவட்டம் காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் அண்மையில் தோட்ட தொழிலாளி ஒருவரின் தற்காலிக குடியிருப்பினை தோட்ட நிர்வாக காவலாளி என கூறப்படும் குண்டர்களால் அடி உதைக்கப்பட்டுள்ளதுடன் குடியிருப்பாளர்களும் தாக்கப்பட்டமைக்கு எதிராக ஹேட்டன் மணிக்கூட்டு சந்தையில் தாம் நீலகாமம் எனும் தொனிப்பொருளில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது. மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் ஆர் ராஜாராம் ஏற்பாட்டில் இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி பொதுச் செயலாளர் ஜீவன் ராஜேந்திரன், சிவில் அமைப்புகள், ஊடகத்துறையினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மலையக தமிழன சொந்த இனம் கேலியா பேசுது, இன்னொரு கூட்டம் அடிக்குது. எங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா எத்தனை காலம் அடி வாங்குறது, எத்தனை காலம் திருப்பி ஓடுறது. இருக்கக்கூடிய ஒரு அன்பு நண்பர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கவிதை எழுதி இருந்தார். எங்களுக்கு கிட்டும் போது பறிப்பதற்கும், வீழும் போது சிரிப்பதற்கும், வளரும் போது தரிப்பதற்கும், துவேச தீ கொண்டு எங்களை எரிப்பதற்கும் நாங்கள் நடத்தப்படுகின்றோம் என்றால், கொடுமைகள் கண்டு துடிப்பதற்கும், கொடியவர் தன்னை அடிப்பதற்கும், கொண்ட பகை முடிப்பதற்குமாக நாங்கள் வெடிப்பது எப்போ? இந்த நீலகாமங்கிற தோட்டத்தில் இன்னும் அடி வாங்குறோம் சொல்லி சொன்னா இது நீலகாமம் தானே, ரட்லபுரம் மாவட்டம் தானே, நமக்கு என்ன பிரச்சனை நம்ம ஒதுக்கணும் சொல்லி சொன்னா அது இல்ல. மலையக தமிழோட உண்மையான பண்பு நீலகாமத்தில் அடி வாங்கும் போது எங்கேயாவது ஒரு மூலையில மலையக தமிழை சிரிப்பான அவன் மலையக தமிழ் இல்ல, அவன் மான
தமிழச்சின் மார்பில் பால் குடித்தவன் அல்ல. நீலகாம மக்கள் நாதியற்றவர்கள் அல்ல. நாங்க இருக்கோம் அவங்களுக்கு சொன்னா அது வெறுமனே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு தேசிய இனத்தினுடைய குரல்களை நசுக்குகின்ற பொழுது உரிமையற்றவர்களாக, உணர்வற்றவர்களாக, நாயிலும் கேவலமாக சொந்த மண்ணில் நடத்தப்படுகின்ற பொழுது பொங்கி எழுந்து அவர்களுக்கு என்று உரிமை கேட்பது தான் உலகத்தில் நடக்குது. மலையக தமிழர்களும் அதுதான், அந்த உரிமையை தான் நாங்க கேட்கின்றோம். நாங்க ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை கனவை சுமக்கும் புரட்சியவாதிகள். அந்த மக்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டு, உடைமைகள் சேதமாக்கப்பட்டு, அவர்கள் காயப்படுத்தப்பட்டு, அந்த 25 காடையர்கள் அந்த அட்டூழியத்தை செய்தார்கள் சொல்லி சொன்னா 9 பேரை கைது செய்யறாங்க. அந்த கைது செய்து வெறும் 1 மணி நேரத்தில் அவர்கள் விடுதலை செய்கின்றார்கள், துணை வழங்கப்படுகிறது. அப்ப எங்க மக்களுக்குள்ள வீட்டு உடைமை பாதிக்கப்பட்டதுக்கும் அவர்கள் காயப்படுத்தப்பட்டதுக்கும் எங்களுக்கு கிடைச்ச பதில் வெறும் 1 மணி நேரம் அவர்களுக்கு தண்டனை கிடைச்சது. இன்னும் வழக்கு போகுது. அவர் காயப்பட்டவங்களுக்கு, உடைமைய இழந்தவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஒரு தீப்பொறி இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இது முடிவல்ல. எங்கேயாவது இனம் பாதிக்கப்பட்டா அந்த இனத்துக்காக நாங்கள் நிற்போம், குரல் கொடுப்போம் என்று சொல்லி வீழ்வது நாமாயினும் வாழ்வது எங்கள் மலையக சமூகமாகட்டும். பதுளை பசறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகளில் மகாதேவ கதிரேசன் தமிழ் வித்தியாலயம் சாதனை படைத்துள்ளது. பதுளை மாவட்டம் பசறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான வலயமட்ட விளையாட்டுப் போட்டிகளில் மகாதேவ கதிரேசன் தமிழ் வித்தியாலயம் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. பசறை நகர விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற 18 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான கரப்பந்தாட்ட போட்டியில் மகாதேவ கதிரேசன் தமிழ் வித்தியாலய மாணவிகள் 1ஆம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதேவேளை 16 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான கரப்பந்தாட்ட போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். சாதனை படைத்த மாணவிகளையும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டியாக செயற்பட்ட ஆசிரியர்களான VS ஜபரட்னம், K தயாநாத், ஸ்ரீதேவி சுதர்சன், கோகிலப்பிரியா, ஜோகேஸ்வரன், லசாயினி ரவிக்குமார் ஆகியோரை பாடசாலையின் அதிபர் K.N. ஜோகராஜா, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். சட்டத்தரணி சுகாஸ் எழுதிய தமிழன் கனவு புத்தகம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. தமிழர் உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி சுகாஸ் எழுதிய தமிழன் கனவு புத்தக வெளியீடு ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு மங்கள சுடர்கள் ஏற்றப்பட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தொடர்ந்து வரவேற்பு நடனம் இடம்பெற்று வரவேற்புரை இடம்பெற்றது. தொடர்ந்து புத்தகத்தை பிரிகேடியர் விதுசா அவர்களது தாயார் மற்றும் முன்னாள் போராளி கிட்லர் ஆகியோர் வெளியீட்டு செய்து வைக்க நிகழ்வில் பிரதம விருந்தினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வாசுதேவ குருக்கள், யாழ்ப்பாணம் பேராயர் எஸ்டின் ஞானப்பிரகாசம், ஓய்வு பெற்ற நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் கல்லூரி அதிபர் துசீரா குலசிங்கா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன், சட்டத்தரணி ஜெனி மதுரநாயகம், கலாநிதி குமரவடிவேல் குருபரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசரவியல் துறை தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன், சட்டத்தரணிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பாக வவுனியாவில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு வவுனியா மாவட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா குருமன்காட்டில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இக்கலந்துரையாடலில் எதிர்வரும் மே மாதம் 30ஆம் தேதி நடத்த உத்தேசித்திருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான ஏற்பாடுகள், மாநாட்டை எவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும், வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் முக்கியத்துவம், வரலாறு, அதனுடைய தாற்பயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. குறித்த கலந்துரையாடலின் முடிவில் 11 பேர் கொண்ட ஒரு வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் பாசறைப்பாணர் மாமனிதர் தேனிசை செல்லப்பாவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வேலன் சுவாமிகளின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரே, அருட்தந்தையர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர்.
வீனஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்திய உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியில் நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் அணி வெற்றி பெற்றது. யாழ்ப்பாணம் மணற்பகுதி புத்தூர் வீனஸ் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட தொடரின் இறுதி ஆட்டத்தில் மயிலங்காடு ஞானமுருகன் அணியை வீழ்த்தி நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் அணி வெற்றி பெற்றது. இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் அனுமதியுடன் புத்தூர் வீனஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்தி வரும் வீனஸ் கிண்ண உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியின் இறுதியாட்டம் மணற்பகுதி புத்தூர் வீனஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. இத்தொடரில் ஏ பிரிவில் 24 கழகங்களும் பி பிரிவில் 24 கழகங்களும் என மொத்தமாக 48 அணிகள் போட்டியிட்டன. அந்த வகையில் போட்டிகளின் முடிவில் இறுதி ஆட்டத்திற்கு மயிலங்காடு ஞானமுருகன் அணியும் நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் அணியும் தகுதி பெற்றன. இதன் அடிப்படையில் இடம்பெற்ற போட்டியில் 1-1 என்ற கோல் கணக்கில் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. இந்நிலையில் சமநிலை தவிர்ப்பு முறையில் சென்ட் நீக்லஸ் அணிக்கு 5-3 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றது. நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் தீன வேலுமை கலந்து கொண்டு பரிசில்களை வழங்கி கௌரவித்தார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.